ஜோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 8 திருவசனங்கள் 1 தொடக்கம் 11 வரை. அக்காலத்தில் இயேசு ஒலிவமலைக்கு சென்றார். பொழுது விடிந்ததும் அவர் மீண்டும் கோவிலுக்கு வந்தார். அப்பொழுது மக்கள் அனைவரும் அவரிடம் வந்தனர். அவரும் அங்கு அமர்ந்து அவர்களுக்கு கற்பித்தார். மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் விபச்சாரத்தில் பிடிபட்ட ஒரு பெண்ணை கூட்டிக் கொண்டு வந்து நடுவில் நிறுத்தி, போதகரே, இப்பெண் விபச்சாரத்தில் கையும் மையுமாக பிடிபட்டவள். இப்படிப்பட்டவர்களை கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும் என்பது மோசே நமக்கு கொடுத்த திருச்சட்டத்தில் உள்ள கட்டளை. நீர் என்ன சொல்லுகிறீர் என்று கேட்டனர். அவர் மேல் குற்றம் ஏதாவது சுமத்த வேண்டும் என்பதற்காக அவர்கள் இவ்வாறு சோதித்தார்கள். இயேசு குனிந்து விரலால் தரையில் எழுதி கொண்டிருந்தார். ஆனால் அவர்கள் அவரை விடாமல் கேட்டுக்கொண்டிருந்ததால் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களுள் பாவமில்லாதவர் முதலில் இப்பெண் மேல் கல்லெறியட்டும் என்று அவரிடம் கூறினார். மீண்டும் குனிந்து தரையில் எழுதி கொண்டிருந்தார். அவர் சொன்னதை கேட்டதும் முதியோர் தொடங்கி ஒருவர் பின் ஒருவராக அவர்கள் யாவரும் அங்கிருந்து சென்று விட்டார்கள். இறுதியாக இயேசு மட்டுமே அங்கிருந்தார். அப்பெண்ணும் அங்கே நின்று கொண்டிருந்தார். இயேசு நிமிர்ந்து பார்த்து, அம்மா, அவர்கள் எங்கே? நீர் குற்றவாளி என்று எவரும் தீர்ப்பிடவில்லையா என்று கேட்டார். அவர், இல்லை ஐயா என்றார். இயேசு அவரிடம், நானும் தீர்ப்பு அளிக்கவில்லை, நீர் போகலாம், இனி பாவம் செய்யாதீர் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, 1970களில் கேத்தரின் கோல்மான் என்கின்ற ஒரு பெண் அமெரிக்காவிலே ஒரு மிக சிறந்த போதகராக இருந்தார். மிக சிறந்த ஒரு குணமாக்குதல் வல்லமையுடைய ஒருவராக இருந்தார். அவருடைய அந்த நற்செய்தி போதனையை கேட்க பல மக்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். பேதுரு நடந்து கொண்டு போன பொழுது அங்கே அவருடைய அந்த நிழல் பட்டவர்கள் எல்லாம் குணமடைந்தார்கள் என்று சொன்னது போல, இவருடைய இந்த கூட்டங்களுக்கு வந்தவர்கள் பலர் குணமடைந்து கொண்டு போனார்கள். அந்தளவுக்கு ஒரு வல்லமை பொருந்திய ஒரு பெண்மணியாக, ஒரு போதகராக, குணப்படுத்துகின்ற ஒருவராக இருந்தார். ஒரு முறை ஒரு பத்திரிகையாளர் இவரை பேட்டி காணுகின்ற பொழுது அவருடைய வல்லமைகளை பற்றியெல்லாம் பேசிய பிற்பாடு இடையிலே அவருடைய கடந்த கால வாழ்வை பற்றி பேசத் தொடங்கினார். அவருடைய கடந்த கால வாழ்வு சற்று பிரச்சனையான வாழ்வாக இருந்தது. கணவனை பிரிந்தவராக இருந்தார். ஆகவே கடந்த கால வாழ்வு இப்படியாக இருந்தது என்று சொன்ன பொழுது கேத்தரின் கோல்மான் சொன்ன வார்த்தைகள் அவரை அதிர வைத்தது. நீர் குறிப்பிடுகின்ற அந்த கேத்தரின் கோல்மான் யார்? அவர் இப்பொழுது இல்லை, அவர் எப்பொழுதோ செத்து போய்விட்டார். நான் இப்பொழுது ஒரு புதிய படைப்பு. ஐ எம் a new creation. The old Catherine Coleman is already dead. I am a child of God. நான் கடவுளுடைய பிள்ளை, கடவுளால் புதுப்படைந்த ஒரு பிள்ளை. நான் இயேசுவில் ஒரு புதுப்படைப்பாக மாறி இருக்கின்றேன். நீர் பேசுகின்ற கேத்தரின் கோல்மான் எப்பொழுதோ இறந்து விட்டார் என்று சொன்னார். ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைய தவக்காலத்தின் 5ஆம் வார ஞாயிற்றுக்கிழமையினுடைய செய்தியும் அதுவாகவே இருக்கிறது. கிறிஸ்துவில் நாங்கள் எல்லோருமே ஒரு புதுப்படைப்பாக மாறியிருக்கிறோம். அந்த புதுப்படைப்பாக மாறுகின்ற ஒரு நிகழ்வைத்தான் இன்றைய நற்செய்தியிலே ஜோவான் நமக்கு தருகின்றார். மிக அழகான ஒரு பகுதி, பல முறை வாசிக்கப்பட வேண்டிய ஒரு பகுதி. எங்களுடைய வாழ்வில் புதுப்படைப்பென்றால் என்ன என்பதை சிந்திக்கின்ற ஒரு பகுதி. இயேசு ஒலிவமலைக்கு சென்றார். அங்கே செபித்தார், நீண்ட நேரம் செபித்தார். பொழுது விடிந்ததும் கோவிலுக்கு வருகின்றார்.
அப்பொழுது அங்கே கற்பிக்கின்ற பொழுது பலர் அவரிடம் வந்தார்கள். அவ்வாறாக இருக்கிற சூழ்நிலையிலே தான் அந்த சூழ்நிலையிலே ஒரு பெண் கொண்டு வரப்படுகின்றார். மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் விபச்சாரத்தில் பிடிபட்ட ஒரு பெண்ணை கொண்டு வந்து அவர்கள் நடுவிலே நிறுத்தி சொல்லுகிறார்கள், போதகரே, இந்த பெண் விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிபட்டவள். இவளை நாங்கள் கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும். நீர் என்ன சொல்லுகிறீர்? அந்த வேளையிலே தான் இயேசு ஒரு புதிய படைப்பை மேற்கொள்கின்றார். அந்த பெண்ணுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வருகின்றார். எப்படி அந்த மாற்றம் என்றால், அங்கே மறைநூலறிஞரும் பரிசேயரும் சூழ்ந்து கல்லுகளோடு கொலை வெறியோடு தீர்ப்பளிக்க வேண்டுமென்ற அந்த எண்ணத்தோடு அவர்கள் இவரை கொலை செய்ய வேண்டுமென்ற வெறியோடு வந்திருக்கிற பொழுது அந்த மேடையை அவர் மாற்றுகின்றார். இயேசு ஒன்றுமே பேசவில்லை. அவர் கீழே எழுதி கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் அவர்கள் கேட்ட பொழுது அவர் சொன்ன வார்த்தைகள் தான் மிக மிக அழகானவை. இதுவரை நேரமும் அந்த பெண்ணை பற்றி இவர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள். பெண் தான் அந்த கதையினுடைய மையமாக இருந்தார். இப்பொழுது அந்த பெண்ணை மையமாக இல்லாமல் அங்கு வந்திருந்த மறைநூல் அறிஞரையும் பரிசேயரையும் நடுமையத்தை கொண்டு வந்து அவர்களுடைய அந்த குற்றத்தை அவர்களுக்கு விளங்கப்படுத்த இயேசு விளங்குகின்றார். அப்பொழுது அவர் சொல்லுகின்றார், உங்களிலே பாவம் செய்யாத ஒருவர் முதலில் இந்த பெண் மேல் கல்லெறியட்டும். அந்த பெண் பாவம் செய்திருக்கிறாள், அது எனக்கு புரிகிறது. அந்த பெண்ணுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது, விபச்சாரத்திலே கையும் மையமாக பிடிபட்டிருக்கிறாள், அது அவளுடைய பாவம். ஆனால் நீ இன்னொருவருக்கு கல் எறிய முற்பாடு நீ எப்படி இருக்கிறாய், உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை நீ சிந்திக்க வேண்டும். இயேசு சொல்லுகிறார், உன்னுடைய கண்ணில் இருக்கின்ற பெரும் மரக்கட்டையை நீ பார்க்காமல் அயலவன் இருக்கின்ற கண்ணிலே இருக்கின்ற விட்டத்தையே நீ பார்க்கிறாய். உன்னுடைய வாழ்க்கை நீ கல் எடுத்து எறிய வருகிற பொழுது உன்னுடைய வாழ்க்கையை பற்றி நீ சிந்திக்க வேண்டும் என்ற பாணியிலே அவர் பேசி அந்த மறைநூல் அறிஞர்களையும் பரிசேயரையும் மையங்களுக்கு கொண்டு வந்து தாங்கள் தங்களுடைய வாழ்வை தீர்ப்பிட அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, அவ்வாறாக இயேசு சொல்லுகின்ற பொழுது இந்த வேதாம் சொல்லுகிறது, பெரியவர் தொடங்கி முதியவர் தொடங்கி ஒருவராக அங்கிருந்து சென்று விட்டார்கள். அப்படி என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு மனமாற்றம். அதாவது என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு பாவங்கள் இருக்கிற பொழுது நான் இந்த பெண்ணை தீர்ப்பிடுவதற்காக கல்லால் எறிந்து கொள்வதற்காக ஒரு கொலை வரியோடு வந்திருக்கிறேனே என்று அவர்கள் சிந்தித்து கொண்டு அந்த இடத்தை விட்டு போகிறார்கள். அந்த நேரத்திலே தான் மீண்டும் அந்த பெண்ணிடம் இயேசு வருகிறார். அந்த பெண்ணை பார்த்து சொல்லுகின்ற வார்த்தை மிக அழகானது. விபச்சாரத்தில் கையும் பையுமாக பிடிபட்டவள் என்ற பெயரோடு கொண்டு வந்த அந்த பெண்ணை இயேசு எப்படி அழைக்கிறார் என்றால், அம்மா. அவர்கள் அங்கே ஒரு பாசமான சொல், அம்மா. விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை இயேசு அழைக்கிற விதம் அம்மா. அவர்கள் அங்கே. அவர்கள் உன்னை தீர்ப்பிடவில்லையா? இல்லை, நானும் உன்னை தீர்ப்பிட மாட்டேன், நீ போய் பாவம் இல்லாமல் வாழ் என்று சொல்லுகிறார். அந்த நேரம் அந்த பெண்ணுடைய வாழ்வு புதுப்பிக்கப்படுகிறது. ஒரு புதிய மனுஷியாக, விபச்சாரியாக வந்த அந்த பெண் ஒரு புனிதியாக அந்த இடத்தை விட்டு போகின்றார். ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, புனித அகஸ்தீனார் இந்த பகுதியை பற்றி சொல்லுகிற பொழுது அவர் சொல்லுகிறார், மிசரே அண்ட் மிசரிகார்டியா, த மீட்டிங் பாயிண்ட் ஆஃப் தீஸ் டூ என்று சொல்லுகிறார். அதாவது பாவமும் ஒரு பாவியும் ஒரு அருள் நிறைந்த ஒருவரும் சந்திக்கின்ற ஒரு கணம். ஒரு விபச்சார பெண்ணும் அருள் நிறைந்த இயேசுவும் சந்திக்கின்ற ஒரு உன்னதமான சந்திப்பு தான் இது என்று சொல்லப்படுகிறது. அந்த சந்திப்புகள் எப்பொழுதும் புதுப்பித்தலை ஏற்படுத்துகின்றன. தொடக்கத்திலே நான் சொல்லிய கேத்ரின் குல்மான், அவர் தன்னுடைய வாழ்வையெல்லாம் விட்டு ஒரு பெரிய புதுமையான வாழ்வு வாழ்ந்த பொழுது அந்த ரிப்போர்ட்டர் வந்து பழசை பற்றி குறிப்பிடுவர் சொல்கிறார், ஹூ இஸ் கேத்ரின் குல்மான், ஷீ இஸ் ஆல்ரெடி டெட், நான் இப்பொழுது இருப்பது ஒரு புது படைப்பு, ஒரு புதிய வாழ்வு, இயேசு அந்த வாழ்வை தந்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். அன்பார்ந்தவர்களே, இந்த வாரம் இந்த புதுப்பித்தல், அதாவது ஒரு பாவியும் ஒரு இரக்கமுள்ள இயேசுவும் சந்திக்கிற பொழுது அங்கே ஒரு புது படைப்பு
அங்கே வருகிறது. ஆகவே தான் இன்றைய முதல் வாசகம் மிக அழகாக சொல்லுகிறது. முன்பு நடந்தவற்றை மறந்துவிடுங்கள், முற்கால நிகழ்ச்சி பற்றி சிந்திக்காதீர்கள், ஒரு புதிய செயல் நான் செய்கிறேன். இந்த தவ காலத்தில் செய்கிறேன், எங்களுடைய வாழ்க்கையிலே செய்கிறேன். எப்படி என்று சொன்னால், நான் பால் நிலத்தில் ஒரு பாதை அமைப்பேன், பாலை வழியில் நீரோடைகள் தோன்ற செய்வேன், என் மக்களுக்கு பால் நிலத்தில் குடிக்க கொடுப்பேன். பால் நிலத்தில் நீரோடைகள் வர முடியாது, பால் நிலத்திலே நாங்கள் கொடுக்க முடியாது. ஆனால் பால் நிலத்தையும் நீரோடையாக மாற்றக்கூடியவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆகவே தான் ஒரு பாவியும் அந்த அருளும் சந்திக்கிற பொழுது நடக்கின்ற ஒரு பெரும் மாற்றம், புதியது செய்ய போகிறேன், பலது எல்லாவற்றையும் களையப் போகிறேன். ஆகவே தான் சங்கீதம் சொல்லுகிறது, சீயோனின் அடிமை நிலையை ஆண்டவர் மாற்றிய பொழுது நாங்கள் கனவு கண்டவர் போல் இருந்தோம். அப்பொழுது நமது முகத்தில் மகிழ்ச்சி காணப்பட்டது, நாவில் களிப்பாரவாரம் எழுந்தது, ஆண்டவர் அவர்களுக்கு அற்புதம் செய்தார். எங்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து இறைவன் ஒரு கணத்திலே எங்களை மாற்றக்கூடியவராக இருக்கிறார். ஆகவேதான் பிற இனத்தார் சொல்கிறார்கள், ஆண்டவர் இவர்களுக்கு மாபெரும் செயல்கள் செய்துள்ளார் என்று. ஆகவேதான் அன்பார்ந்தவர்களே, பழையன கடிதலும் புதியன புகுதலும் என்பதுதான் இந்த வாரத்தினுடைய மிக அழகான செய்தியாக இருக்கிறது. அதற்கு எங்களுக்கு சிறந்த ஒரு முன்மாதிரி புனித பவுலுடைய வாழ்வு எங்களுக்கு ஒரு அழகான முன்மாதிரிகை. கொலை வெறியோடு புதிய கிறிஸ்தவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று கடிதங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு கொலை வெறியோடு போன ஒரு மனிதனைத்தான் தமஸ்கு நகரிலே இயேசு சந்திக்கிறார். பாவியும் அருளும் சந்திக்கின்ற ஒரு நேரம் அவர் கீழே விழுகின்றார். அந்த கணம் ஒரு மனமாற்றத்தின் கணம். அதிலிருந்து அந்த சவுல் பவுலாக மாறுகிறார். பேர் மாற்றமாக இருக்கிறது. எங்கெல்லாம் ஒரு பேர் மாற்றம் நடைபெறுகிறதோ வேதாகமத்திலே அங்கு மாபெரும் ஒரு புதுமை நடைபெறுகிறது. சவுல் பவுலாக மாறுகிறார். ஆகவேதான் இன்றைய இந்த பிலிப்பியர் எழுதிய திருமுகத்திலே சொல்லுகிறார், கடந்ததை மறந்துவிட்டு முன்னிருப்பதைக் கண்டு பரிசு பெற வேண்டிய இலக்கை நோக்கி ஓடுகிறேன். எனக்கு கடந்த காலை பற்றி பிரச்சனை இல்லை. நான் கொலைவரியோடு போனேன், பழி வாங்கினேன், பழி துரைத்தேன். ஆனால் அந்த கணம், தமஸ்கு நகரில் இந்த கணம் ஒரு புதுப்பித்தலின் கணம். பழசெல்லாம் மறைந்து விட்டது. பழைய சவுல் போய் புதிய பவுல் மாறியிருக்கிறார். ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, எங்களுடைய வாழ்க்கையிலும் கடந்த காலம் எதுவல்லாத பிரச்சனை இல்லை. மாறாக இந்த தவக்காலத்திலே எங்களுடைய தவ யாத்திரைகள் எல்லாவற்றையும் செய்து அந்த அருளை நாங்கள் சந்திப்போகமாக இருந்தால் எங்களுக்கு ஒரு புதிய வாழ்வு, புதிய படைப்பு. கிறிஸ்துவில் நாங்கள் எல்லோருமே ஒரு புதிய படைப்பு என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த தவக்காலத்தை நாங்கள் பயன்படுத்துவோம். இந்த விபச்சாரத்தில் பிடிபட்ட இந்த பெண்ணினுடைய இந்த பகுதியை மீண்டும் மீண்டும் வாசிப்போம். ஒருவரை கொலை செய்ய வேண்டும் என்ற வெறியோடு வந்தவர்களை நடுவுக்கு கொண்டு வந்து உங்களுடைய பாவத்தை நீங்கள் முதல் சிந்திக்க வேண்டும் என்று அவர்கள் எல்லோரையும் இயேசு மனமாற்றினார். விபச்சார பெண்ணையும் மனமாற்றினார். அந்த முதியோர் தொடக்கம் இருந்தவர்கள் எல்லோரையுமே மனமாற்றி அந்த இடத்திலிருந்து எல்லோரையுமே புனிதர்களாக மாற்றிய அந்த அருளின் ஊற்றுத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆகவே இன்றைய நாளிலே எங்களுக்கு இந்த அருள் கிடைக்க வேண்டும். கடந்தவை மறைந்துவிட்டன, ஒரு புதிய ஒரு பாதை அமைக்கின்றேன், பால நிலமெல்லாம் தண்ணீர் பொங்குகின்ற ஊற்றாக மாற்றுகின்ற வல்லமை கொண்ட ஆண்டவருடைய அருள்மலையில் இந்த வாரம் நாங்கள் நினைய அருள் வேண்டுவோம். ஆமேன்.